இயேசுவின் இரத்தம் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகிறது. இயேசுவின் இரத்தம் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு புதிய பலன் கிடைக்கிறது, புதிய வல்லமை உண்டாகிறது. இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையை ஊற்றி உங்களை தொடுகிறார், உங்களை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் முதலவே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். வழியிலே வெதர் நல்ல வெக்கையாக இருக்குது, இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபித்து சீக்கிரமாக நம்முடைய இல்லத்துக்கு செல்லலாம். Most people don't like to talk about their mistake and failure. நிறைய மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய பிழைகளை, தங்களுடைய தோல்விகளை பற்றி கதைக்க விரும்புவதில்லை. They don't want to accept their losses. தங்களுடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளவும் அல்லது தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் பல மக்கள் தயாராக இல்லை. And when they do find themselves false, ஆனால் எப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் தான் இது பிழை, தாங்கள் தான் இந்த பிழை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது, they may say, sometimes you win, sometimes you lose. அவர்கள் சில நேரம் நாங்கள் வெற்றி அடைவோம், சில நேரம் நாங்கள் தோற்று போவோம், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையிலே வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு என்று சொல்லுவார்கள். But successful people approach losing differently. ஆனால் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிற மக்கள் தோல்விகளை வித்தியாசமாக கையாளுகிறார்கள். They don't try to hide failure under the rock. தங்களுடைய தோல்விகளை ஒரு காப்பேற்று கீழே மறைத்து வைப்பதற்கு வெற்றி அடைகிற மக்கள் தயாராக இல்லை. They don't run away from their losses. தங்களுடைய இழப்புகளை கண்டு அவர்கள் ஓடிவிடவும் அவர்கள் தயாராக இல்லை. Their attitude is never sometimes you win, sometimes you lose. அவர்களுடைய செயல்பாடு என்பது சில நேரம் நாங்கள் வெற்றி அடைவோம், சில நேரம் நாங்கள் தோல்வி அடைவோம் என்பது அல்ல. Instead they think sometimes you win, sometimes you learn. வெற்றி அடைகிற மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், சில நேரம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள், ஆனால் சில நேரம் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். வெற்றி அடைய விரும்பாத மக்கள், வெற்றி அடையாத மக்கள், சில நேரம் நாங்கள் வெற்றி பெறுகிறோம், சில நேரம் நாங்கள் தோற்று போகிறோம், இதுதான் வாழ்க்கை என்று தோல்வியை நினைத்து கலங்குவார்கள். ஆனால் வெற்றியை நோக்கி பயணம் செய்கிற மக்கள், சில நேரம் நாங்கள் வெற்றி அடைகிறோம், சில நேரம் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு தோல்வி படியும் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்குமே தவிர தோற்று போகிற ஒன்று அல்ல. இன்றும் இங்கு வந்திருக்கிற நம் எல்லோரையும் நம் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு பயணத்திலே அழைக்கிறார். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், அப்படி என்றால் நீங்கள் வெற்றிகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த நாட்களிலே நீங்கள் தோல்வி கண்டிருக்கிறீர்களா? அவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பாதையிலே செல்ல முடியும் என்று. Tonight I am going to speak about how to gain from your loss. இன்று இரவு உங்களுடைய இழப்பிலிருந்து மீண்டும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், உயர்வடையலாம் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். My message title is Stand Up from the Dry Bones. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு பார்த்துக்கொண்டால், உலர்ந்த எலும்புகளில் இருந்து எழுந்திருங்கள் என்பதாகும். The people of Israel lost their divine identity and God's blessing because of idol worship. இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய மக்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இறைவனுக்கென்று விருத்த சேதனம் செய்து வாழ்ந்த மக்கள். தங்கள் வாழ்க்கையிலே தெய்வீகத்தின் அடையாளத்தை இழந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில இறைவன் கொடுத்த பல ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். எதனால் என்றால்,
அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றிய பிற தெய்வ வணக்கங்கள் அல்லது அவர்கள் கற்றுக்கொண்ட விக்கிரக ஆராதனைகள் அல்லது சிலை வழிபாடுகள் என்று சொல்லலாம். Idol worship makes them become a dry bones. சிலை வழிபாடு அல்லது பிற தெய்வ நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையை உலர்ந்த எலும்புகளாக மாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். அது அவர்களுடைய தோல்வி அனுபவம். Today, most Christians have fallen into idol worship. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இது போன்ற சில சிலை வழிபாடுகளுக்கு விழுந்து விடுகிறார்கள். Their gods are money, entertainment, worldly pleasure, religious ritual and etc. அவர்களுடைய கடவுள் பார்த்தீர்கள் என்றால் பணமாக இருக்கிறது, சிற்றின்பங்களாக இருக்கிறது. அவருடைய கடவுள் பார்த்தீர்கள் என்றால் சமயத்தை பற்றிய ஒரு பெருமையாக இருக்கிறது, இன்னும் உலக வழிகளாக இருக்கிறது, இன்னும் பலவற்றை சொல்லலாம். அதுக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Jesus Christ is not the first place in their life. Listen carefully. Jesus Christ is not first place in their life, but they are Christians. ஆண்டவர் இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தில் இல்லை, ஆனாலும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Tonight, what about you? இன்று இரவு உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்று யோசியுங்கள். God told Ezekiel in Ezekiel chapter 37 verse 4, then he said to me, prophesy to these bones and say to them, dry bones, hear the word of the Lord. எசேக்கியேல் 37 4வது இறைவசனத்தில் எசேக்கியேலிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று சொல்லப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் சிலை வழிபாட்டினாலே பிற தெய்வ வணக்கத்தினாலே தோற்று போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக மீண்டும் வெற்றி அடைவதற்கான ஒரு பாதை உண்டாக்குகிறார். What are these dry bones? இந்த உலர்ந்த எலும்புகள் என்ன? Ezekiel chapter 37 verse 11. These bones are the people of Israel. They say, our bones are dried up and our hope is gone. We are cut off. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆகும். சரியோ, ஆண்டவர் எசேக்கியேலுக்கு உலர்ந்த எலும்புகளை காட்டிவிட்டு சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்பெல்லாம் யார் தெரியுமா? என்னுடைய மக்கள். அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய் விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. Dry bones were the whole nation of Israel and they were in a hopeless situation. எசேக்கியேலுக்கு காட்டப்பட்ட அந்த உலர்ந்த எலும்புகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இஸ்ராயேல் மக்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போய் காணப்பட்டார்கள். When you don't see a way to live, நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை காணாமல் போகும் பொழுது, when you don't see hope to live, நீங்கள் வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில இல்லாமல் போகும் பொழுது, when you don't have a true peace, உங்கள் வாழ்க்கையில உண்மையான ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில இல்லாமல் போகும் பொழுது, when you are in a hopeless, helpless situation, நீங்கள் எப்பொழுது நம்பிக்கை இல்லாத, உதவி இல்லாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறீர்களோ, your life become a dry bones. உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீர்கள் என்றால் உலர்ந்து போன எலும்பாக மாறிவிடுகிறது. Do you know where the dry bones are? எசேக்கியேலுக்கு காட்டப்பட்ட அந்த உலர்ந்த எலும்புகள் எங்கே இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? Ezekiel chapter 37 verse 1. The hand of the Lord was on me, and he brought me out of the spirit of the Lord and set me in the middle of a valley.
It was full of bones. எசேக்கியேல் 37:1 பாருங்கள். ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்தன. The dry bones are in the middle of valley. அந்த உலர்ந்த எலும்புகள் எங்கே இருந்ததாம் பாருங்கள். ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளை காட்டும் பொழுது அவர்கள் உலர்ந்த எலும்புகளாக மாற்றப்பட்டதுக்கு ஒரு இடம் இருந்ததாம். அது எதென்றால், திருமறையில் சொன்னது போல பார்த்தீர்கள் என்றால், பள்ளத்தாக்கின் நடுவிலே அந்த உலர்ந்த எலும்புகள் கிடந்ததாம். அவருடைய எலும்புகள் உலர்ந்து போனதுக்கு காரணம் பள்ளத்தாக்கு போன்ற இடத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். The Holy Bible indicates the place of the valley is a low place. பரிசுத்த வேதாகமம் பள்ளத்தாக்கை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், தாழ்மையான இடம்தான் பள்ளத்தாக்கு என்று பரிசுத்த வேதாகமம் பள்ளத்தாக்குக்கு விளக்கம் கொடுக்கிறது. பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்தேன் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நான் தாழ்ந்து போன நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமாகும். அப்ப இஸ்ராயேல் மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையில இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை நம்பாமல் பொய் தெய்வங்களை எல்லாம் நம்பினதுனால இப்பொழுது தாழ்த்தப்பட்டு தாழ்வான நிலையில இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையிலே சொல்வோம் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை நம்ப வேண்டிய நேரத்திலே கடவுளை நம்பாமல், கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல், உலக பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் நாம் முதலிடம் கொடுப்போமாக இருந்தால் உயர்ந்த நிலையிலே வர வேண்டிய நம்முடைய வாழ்க்கை தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. Historically, they were now living in Babylon. இப்பொழுது உலர்ந்த எலும்புகள் காட்டப்பட்ட பொழுது சரித்திர பூர்வமாக இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். Because they had been taken captive by the Babylonians, in Babylon they have been completely cut off from fellowship with God. அவர்கள் கடவுளை மறந்து வாழ்ந்ததினாலே பபிலோனியர்களால் அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு போய் இப்பொழுது அந்த பபிலோனிலே இவர்கள் இறைவனை ஆராதிக்க முடியாத அளவு, இறைவனுக்கு பலி செலுத்த முடியாத அளவு, இறை ஆன்மீக வாழ்க்கை இல்லாத அளவு அவர்கள் பல விதங்களால் நெருக்கப்பட்டு இப்பொழுது பல துன்பங்களிலே கஷ்டங்களிலே விழுந்து போயிருக்கிறார்கள். My friends, you can have fellowship with your family, friends, relative, work and other hobbies. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் நண்பர்களோடு, உங்கள் வேலையோடு, உங்கள் பணத்தோடு, உங்கள் பொருளாதாரத்தோடு, இன்னும் பல பொழுதுபோக்குகளோடு தொடர்பு வைத்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்களுக்கு அதோடு தொடர்பு இருக்கலாம். பட் if you lose your fellowship with God, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு மட்டும் நீங்கள் இழப்பீர்களாக இருந்தால், your life become a dry bone. உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பாக மாற்றப்பட்டு விடுகிறது. So many are in this situations today. இன்று பலர் இது போன்ற நிலையில தான் இருக்கிறார்கள். They have everything in life, but they are in a low place like a dry bones. அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் இருந்தது போல வாழ்க்கையிலே பலவிதமான கீழான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. பட் there is a good news. ஆனால் அங்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு தரப்படுகிறது. எசேக்கியேல் chapter 36 verses 24 to 25. For I will take you out of the nation, I will gather you from all the countries and bring you back into your own land. எசேக்கியேல் 36 24 25 வரையிலுள்ள வசனங்களை பாருங்கள். நான் உங்களை வேற்றினத்தாரிடம் இருந்து அழைத்து பல நாடுகளுக்கிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வாழ்க்கையிலே தோற்று போய் நிற்கிறார்கள். இப்பொழுது
பல துன்பங்கள் வேதனைகளை நெருக்கப்பட்டு போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் பல துன்பங்களோடும் வேதனைகளோடும் இருக்கிறோம் என்று அவர்கள் புலம்புகிறார்கள். இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எசேக்கியேல் வழியாக, என் மக்களை நான் மீண்டும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு வருவேன். இன்றும் இங்கு வந்திருக்கிற நம் எல்லோருக்கும், இணையதளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீ உலர்ந்த எலும்புகளாக இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அந்த நிலையிலிருந்து நான் மீண்டும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன், மீண்டும் வெற்றியான ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன். கரங்களை உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். God told through Ezekiel, I will take you out of the nation. I will gather you from all countries and bring you back into your own land. எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மீண்டும் உங்களை சொந்த நாட்டுக்கு அழைத்து கொண்டு வருவேன். How is God going to bring them back to their own land, Israel? That is a question. எவ்வாறு கடவுள் தன்னுடைய சொந்த மக்களை மீண்டும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு, இஸ்ராயல் என்கிற தங்களுடைய சொந்த நாட்டுக்கு எவ்வாறு கொண்டு வர போகிறார்? அங்குதான் அன்பானவர்களை விடை இருக்கிறது. நாம் எல்லோருடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம், கஷ்டப்பட்டு போயிருக்கலாம், பல துன்பங்கள் இருக்கலாம், பரவாயில்லை, வாழ்க்கையில எல்லாம் சந்திக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாடமாக எடுத்து மீண்டும் அதிலிருந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால், எவ்வாறு இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் நம்முடைய வெற்றி பாதைக்கு கொண்டு வர போகிறார்? Almighty God chose Ezekiel to prophesy the word of God. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் எசேக்கியேலை தெரிந்தெடுக்கிறார், அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக. Today God is choosing you to be an Ezekiel in your family, in your society and in your church. இன்று ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் நம் எல்லோரையும் ஒரு எசேக்கியேலாக தெரிந்தெடுக்கிறார். எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை இறைவாக்காக உரைப்பதற்கு. கரங்களை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Ezekiel 37 verses 9 to 10. Then he said to me, prophesy to the breath. Verse 10 says, breath entered them. They came to life and stood up on their feet, a vast army. எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே 9 10 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா என்று சொல்லுகிறார். 10வது இறைவசனம் சொல்லுகிறது, உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது, அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படை திரள் போல் நின்றனர். இது எல்லாரும் கவனிக்க வேண்டும். ஏன்னா பல முறை நாம் வாழ்க்கையில விடை தேடுகிறோம். விடை கண் முன்னால் வரும் பொழுது நாம் அதை கண்டுகொள்வதில்லை, எங்கேயோ பார்த்து கொண்டிருப்போம், எங்கேயோ விட்டுருவோம் அதை. அதுக்கு பின்பு திருப்பி ஓடி ஓடி திரிவோம் விடைக்காக. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே? இஸ்ராயேல் மக்கள் துன்பங்களை, வேதனைகளை சந்தித்த பொழுது கலங்கினார்கள், புலம்பினார்கள், ஒருவரோடு தங்கள் கவலைகள் எல்லாம் கதைத்தார்கள். அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் கடவுள் என்ன செய்தாராம்? எசேக்கியேலை தெரிந்தெடுத்து ஒரு தரிசனம் கொடுத்தார். முதலாவது, நீ இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? பாத்தீங்களா, நான் சொன்னேன் அல்லவா, நாம் விடை தேடுவோம், விடை கண்முன்னால் வரும் பொழுது எங்கேயோ போயிடுவோம் நாம். அதுக்கு பின்பு நாம் விடை தேடிக்கொண்டே இருப்போம் என்றால் இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் அவர்களுடைய உலர்ந்த நிலையிலிருந்து வெற்றி அடைந்து வெளியே வருவதற்கு எசேக்கியேலை கடவுள் அழைத்த பொழுது முதலாவது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்ன செய்யும்படி சொல்லுகிறார்? இறைவாக்கு உரை. என்னது? கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லு. அதுக்காக தான் அந்த ஜெப கூட்டம் அன்பானவர்களே, அதற்காகத்தான் அந்த ஜெப கூட்டம். கடவுளுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது என்ன நடந்ததாம் பாருங்கள்.
இறைவாக்கு உரைத்த பொழுது என்ன நடந்ததாம்? மூச்சு வந்தது. கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? மூச்சு வர வேண்டும் என்றால் இறைவார்த்தை வர வேண்டும் அன்பானவர்களே. சாத்தான் தந்திரமாக அந்த இறைவார்த்தையை மட்டும் மறைத்து வைத்தான். பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கைக்குள், நம்முடைய கரங்களுக்குள், நம்முடைய குடும்பங்களுக்குள் வராமல் இறைவார்த்தை அவன் மறைத்து வைத்தான். ஆலயத்திலே கூட நாம் இறைவார்த்தை கேட்கும் பொழுது அது அழுத்தமாக சொல்லப்படாதபடி அந்த ஒரு நேரம் இப்பொழுது இறைவார்த்தை வழிபாடு நேரம் என்று அப்படியே கடந்து போகும்படி நாம் விட்டு விடுகிறோம். எங்க ஆலயங்கள் எங்க தான் இறைவார்த்தை இருக்கிறது? முன்னுக்கு மட்டும் ஒரு இறைவார்த்தை இருக்கும், அதிலிருந்து வாசிப்பதற்காக. அதனால் ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம் அன்பானவர்களே. கடவுளுடைய வார்த்தை உங்கள் கரங்களிலே வந்தாலே ஒழிய, உங்கள் குடும்பத்துக்குள் வந்தாலே ஒழிய ஒரு போதும் மூச்சு வராது, உயிர் வராது. சாத்தான் நம்மை கட்டி வைத்த காலம் போதும், அவன் நம்மை ஏமாத்தின காலம் போதும் அன்பானவர்களே. இனியும் நீங்கள் உறங்குவீர்களாக இருந்தால் உங்கள் தலைமுறையின் வேதனைகளை கண்டு கலங்க வேண்டியதாகிவிடும். இன்று உலகம் போகும் போக்கிலே நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் கல்லறைக்குள் போய்விடுவோம். நாம் எழுந்து நிற்கும்படி கடவுள் அழைக்கிறார். இது இறைவன் தன்னுடைய மக்களுக்கு செய்தது. இது கடவுளுடைய மக்கள் தங்கள் வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்றால், தங்கள் இழப்பிலிருந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால், தங்கள் தோல்வியிலிருந்து மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்றால் கடவுள் வார்த்தையை கேட்க வேண்டும். அவ்வளவுதான். நாம் எல்லாவற்றுக்காக எங்கெங்கெல்லாம் ஓடுகிறோம் பாருங்கள். ஒரு ஸ்பெஷலிஸ்டை பார்ப்பதற்காக எத்தனை மணி நேரம் நாங்கள் பயணமாகி காத்திருந்து அவரை பார்க்கிறோம். அவர் சோதித்து விட்டு சொல்லுகிறார், இது நடக்கும் அல்லது இது நடக்காது என்று. கடவுள் வார்த்தையை கேட்பதற்கு மட்டும் பக்கத்து வீட்டில் நம்முடைய வாசல்ல வந்தா மட்டும் நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறோமே, எப்படி நாம் உயிர்வடைய முடியும்? எப்படி நம்முடைய குடும்பம் உயர்வடைய முடியும்? எப்படி நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய சமாதானம், கடவுள் கொடுக்கிற வல்லமை, அபிஷேகம் வர முடியும் என்பானவர்களே? அதனால் நான் உங்களுக்கு சொல்லற்று, கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது உயிர் மூச்சு வந்ததாம். First you have to prophesy. முதலாவது நீங்கள் இறை வாக்குரைக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே. In other words, you have to bring God's word into your family. That's your first job. That's what I did. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கடவுளுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும். வெறும் பைபிளே அல்ல, இது எல்லாருடையும் தான் இருக்குது. இது எல்லாரும் கொண்டு வந்து வைத்திருக்கலாம். கிறிஸ்தவர்கள்ட்ட கூட சில பேர்கிட்ட பைபிள் இல்லை இன்றைக்கு. ஆனால் இந்து மக்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். நாம் தான் என்னென்னவெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை கண்டு கடவுள் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறீர்களா நீங்கள்? இல்லவே இல்லை அன்பானவர்களே, இல்லவே இல்லை. கடவுள் துக்கம் அடைகிறார். எசேக்கியேலை அதற்காக தான் கடவுள் தெரிந்தெடுத்தார். சொல்லு என் மக்களுக்கு, இதை கேட்டால் அவர்கள் மீண்டும் உலர்ந்த எலும்பிலிருந்து உயிர்வடைவார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் சொல்லுகிறார், கேட்க செவியுள்ளவர்கள் மட்டும் கேட்கட்டும், கேட்காதவர்களை விட்டு விடு. அதனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், first you have to bring God's word into your family, because only God's words bring life and power to stand up. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை ஒன்றுதான் வல்லமையை கொண்டு வருகிறது நாங்கள் எழுந்து நிற்பதற்கு. My friends, God's word give me the power to stand up and come up. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே வந்த பொழுது நான் எழுந்து நிற்பதற்கும் மேலே வருவதற்கும் கடவுளுடைய வார்த்தை தான் எனக்கு உதவி செய்தது, வேற ஒன்றும் அல்ல. கடவுளுடைய வார்த்தை. Once upon a time I was a dry bone. ஒரு காலத்தில் நான் உலர்ந்த எலும்பாக இருந்தவன். I was at a low level of pain, worries, failure and no future hope. ஒரு காலத்திலே எதிர்கால நம்பிக்கை இல்லாதவனாக, தோல்வி அடைந்தவனாக, பல கவலைகளோடு துன்பங்களோடு
கீழான ஒரு தாழ்வான நிலையிலே இருந்தவன் நான். I was a man who did not want to come in front of people. மக்களுக்கு முன்னே வர விரும்பாத ஒருவன் தான் நான். I was a man always thinking I was born with failure. நான் தோல்வியோடையே பிறந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் நான். But when I was 17 years old, God's word came into my life and changed my whole life. ஆனால் 17 வயதிலே நான் இருக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கைக்குள் வந்தது. என் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது. Everything I do comes with success. இறைவனுடைய வார்த்தை என் வாழ்க்கைக்குள் வந்த பொழுது எதை செய்தேனோ அதிலெல்லாம் வெற்றி அடைவதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. All my fears, failure mind and hopeless mind disappeared. என்னுடைய பயங்கள், நம்பிக்கையற்ற தோல்வியான எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓட ஆரம்பித்து விட்டது. Now I can say with Christ I can do anything and I can succeed in everything. இன்று என்னால் சொல்ல முடிகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், எல்லாவற்றிலும் என்னால் வெற்றி அடைய முடியும். கரங்களை தொட்டு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்பானவர்களே. ஆனால் ஒரு காலத்தில் I was a dry bone. ஆனால் ஒரு காலத்தில் நான் உலர்ந்து போயிருந்தவன். The same God wants to make your life stand up with God's blessing. என் வாழ்க்கையிலே வெற்றி கொடுத்த, உயர்வு கொடுத்த கடவுள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். You are no longer a dry bone. நீங்கள் இனியும் உலர்ந்த எலும்புகள் அல்ல. I am prophesying to you today. இன்று நான் உங்களுக்கு இறைவாக்கு உரைக்கிறேன். God makes you stand up with his mighty power from your valley of dryness. உங்களுடைய காய்ந்து போன பள்ளத்தாக்கில் இருந்து கடவுள் உங்களை எழுந்து நிற்கும்படி செய்கிறார். Give first place to Jesus Christ. Commit your life to God's word. Your life will change. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்கள். கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபிப்பதற்காக எழுந்து நிற்கலாம். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். ஒருமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எல்லோருமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். நசரேத்தூர் இயேசுவே உம்மை துதிப்பேன், நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். நசரேத்து இயேசுவே உம்மை துதிப்பேன், நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். ஒருமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன்,
அதிகமாக உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான நேரம், ஜெப நேரம். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை விரித்துக் கொள்ளலாம். கடவுளை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்தலாம். இஸ்ராயேல் மக்கள் உலர்ந்த எலும்புகளாக வேதனைப்பட்டார்கள், கலங்கி நின்றார்கள், பரிதபித்து போய் நின்றார்கள். அப்பொழுது கடவுள் அவர்களை மறந்து போகவில்லை. ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக மீண்டும் அவர்களுக்கு வாழ்வின் வழியை காட்டினார். இறைவாக்கை உரை, அப்பொழுது அவர்கள் உயிர் பெறுவார்கள் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் வாயிலே இந்த வார்த்தையை வைத்த கடவுள் அவருடைய வார்த்தை வழியாக இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறார். அவர்களுக்கு அழகான எதிர்காலத்தை கொடுக்கிறார். அவர்களை ஆண்டவர் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுகிறது, கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது, சிறை வாழ்விலிருந்து மீட்படைகிறார்கள். நாம் ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம், எல்லாரும் துதிப்போம். இந்த நேரத்தில் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இந்த நேரத்தில் என்றால் இது ஜெப நேரம், இது வெற்றி நேரம், இது விடுதலையின் நேரம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று எல்லோரும் ஆண்டவரை போற்றலாம். ஆண்டவர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். நீங்கள் பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டாம், வேதனைக்குள்ளே இருக்க வேண்டாம், கட்டப்பட்ட நிலையில இருக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகிறது உங்களுக்கு. இஸ்ராயேல் மக்கள் கடவுளை மறந்து போனது போல நீங்கள் மறந்து போய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் புற தெய்வங்களுக்கு பின்னால் ஓடியது போல நீங்களும் கடவுளை விட்டுவிட்டு உலகத்துக்கு பின்னால் ஓடி இருக்கலாம். படைப்பையே நீங்கள் கடவுளாக எண்ணி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் தன்னிடத்திலே உங்களை அழைக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தை அப்படியே உயர்த்துங்கள், ஆண்டவரை நோக்கியே பார்க்கட். விடுதலையின் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். சுகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். மீட்பின் ஆண்டவர் உங்களுக்கு மீட்பளிக்கிறார். கை கட்டப்பட்ட உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. எதிர்கால நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கையில எதிர்கால நம்பிக்கை உண்டாகிறது. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வல்லமையின் ஆண்டவரே, விடுதலையின் ஆண்டவரே, இது வெற்றியின் நேரம் அப்பா, விடுதலையின் நேரம். எசேக்கியேல் இறைவா குறைத்த பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கி வருவதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையின் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. உலர்ந்த எலும்புகள் இறைவாக்கை கேட்ட பொழுது மூச்சு வந்தது போல இந்த நேரத்திலும் இவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய வல்லமை இறங்கி வருவதாக, ஆவிக்குரிய அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஆவிக்குரிய ஒரு உயிர்ப்பித்தல் எழுந்து வருவதாக. உலர்ந்த எலும்புகளிலிருந்து இவர்கள் எழுந்து நிற்பார்களாக. சாப கட்டுகளிலிருந்து எழுந்து நிற்பார்களாக. அடிமை கட்டுகளிலிருந்து எழுந்து நிற்பார்களாக. நோயின் கட்டுகளிலிருந்து எழுந்து நிற்பார்களாக. பிசாசின் கட்டுகளிலிருந்து எழுந்து நிற்பார்களாக. தோல்வியின் கட்டுகளிலிருந்து எழுந்து நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எழுந்து நிற்பார்களாக. கால்கள் பலனடைவதாக. வாழ்க்கையிலே விடுதலை உண்டாவதாக. வாழ்க்கையிலே வெற்றி உண்டாவதாக. பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம். பிசாசின் கட்டுக்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். பிசாசின் தடைகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் பள்ளத்தாக்கின் நிலையில் இருந்து இதோ இந்த நேரத்திலே கன்மலை மேல் உயர்த்தப்படுவார்களாக. கன்மலையின் மேல் உயர்த்தப்படுவார்களாக. மலை மேல் உள்ள பட்டணமாக ஒளி வீசுவார்களாக. இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் செய்யும் அனைத்திலும் ஆசீர்வாதம் வருவதாக. நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் அதை செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் அதை இப்பொழுதே செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். இங்கு வந்திருக்கிற எல்லோரையும் எசேக்கியேலாய் நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. இங்கிருந்து இவர்களை இறைவா குறைக்கிறவர்களாக அனுப்புகிறீர் ஆண்டவரே.
நன்றி கூறுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதி